கச்சத்தீவு சிக்கல். தமிழகத்தின் சொத்தாக ராமநாதபுரம் மன்னரின் கட்டுப்பாட்டில் இருந்த தீவு அது. எந்த காலத்திலும் இலங்கை அரசுக்கு சொந்தமாக இருந்ததே இல்லை என்று வரலாற்று ஆவணங்களும் இருக்கின்றது. இந்த நிலையில் அங்கே அந்தோனியர் கோவில் கட்டப்பட்டதில் இருந்து தமிழகத்தின் பாதிரியார்கள்தான் கச்சத்தீவுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி முதன்மை அமைச்சராக இருந்தபோது இலங்கை பிரதமர் சிறிமாவோ பண்டார நாயக்காவிற்கு ஒப்பந்தம் போட்டு தாரை வார்த்து கொடுத்தார். இப்போது முழு அதிகாரமும் இலங்கை அரசிடமே இருக்கிறது. கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை சுமார் 560 தமிழக மீனவர்கள் சிங்கள இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம் சொத்தை வைத்துக்கொண்டு சிங்களன் போடும் ஆட்டம் ஏராளம். சிங்களனுக்கு தெரியும் தமிழகம் தமிழர்கள் கையில் இல்லை என்று. கேரள மீனவர்கள் 2 பேரை இத்தாலியைச் சேர்ந்த கடற்படை வீரர்கள் சுட்டுக் கொன்றபோது அவர்களை சிறைபிடித்து நடவடிக்கை எடுத்தது கேரள அரசு. இதுவரை நடந்த 560 மீனவர்கள் படுகொலைக்கு இன்னும் நம் திராவிட ஆட்சியின் முதல்வர்கள் கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்த போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களாயிற்றே. ஒவ்வொரு தேர்தலின் போதும் கச்சத்தீவை மீட்போம் என்பார்கள். தமிழா, இனியும் இவர்களை நீ நம்பப் போகிறாயா? தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்கள். இவ்வளவு அவலத்திற்கு பின்னும் இவர்களுக்கு தசையாடவில்லை. ஆம், ஈழப்போரில் நம் உறவுகள் செத்து மடிந்த போது இவர்கள் அடித்த கோடிகளை எண்ணிக்கொண்டிருந்தார்களே, இவர்களுக்கு எப்படி தசையாடும்? நாம் தமிழர் அரசு அமைந்த பிறகு ஒப்பந்தத்தை மீறிய சிங்கள அரசு செயலை காரணம் காட்டி நம் சொத்தை மீட்டெடுப்போம். மீனவர் பாதுகாப்பு கருதி எல்லையோர காவல் படையை நிறுவி மீனவர் பாதுகாப்பை உறுதி செய்வோம். இறந்த மீனவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தருவோம். சிந்தித்து வாக்களிப்பீர். இரட்டை மெழுகுவர்த்தி.